வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல இப்போ ஒரு பரபரப்பான லெட்டர் சோஷியல் மீடியால வேகமா பரவிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அது வேற ஒண்ணும் இல்லங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் ஏ.பி. சூரியபிரகாசம் அவரோட பதவிய ராஜினாமா செஞ்சிருக்காரு. அவரு அந்த லெட்டர்ல எழுதின சில விஷயங்கள் இப்போ பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு? வாங்க பார்க்கலாம். முதல்ல தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மேல ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதாவது தமிழக காங்கிரஸ் கமிட்டியை திமுகவோட அடிமைகள் கூடாரமா செல்வ பெருந்தகை மாத்திட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக அரசோட கடன் சுமை 10 லட்சம் கோடியை தாண்டிடுச்சுன்னு திமுக அரசாங்கமே ஒத்துக்கிட்ட நிலைமையில உண்மையை பேசுற பிரவீன் சக்கரவர்த்தி மேல பழி போடுறது தப்புன்னு சொல்லியிருக்காரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, வர தேர்தலில் திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும்னு சொல்ற சூரியபிரகாசம், அவங்களோட சேர்ந்து காங்கிரஸும் தோல்வியை சந்திச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற தமிழக வெற்றி கழகம் மற்றும் விஜய்க்கு மக்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய அந்த ஆதரவு அலையை காங்கிரஸும் பயன்படுத்திக்கணும், அதாவது அவங்களோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வராரு. அது மட்டும் இல்லை, கடைசியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுடைய நீண்டகால கனவு. ஸோ அந்த விஷயத்தை அதாவது அந்த தொண்டர்களை தற்குறிகள் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை அவமானப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சுயமரியாதை இல்லாத இடத்துல தன்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சூரியபிரகாசம் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் சொல்லி தன்னுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் பதவி, சொத்து பாதுகாப்பு குழு பதவி மற்றும் காங்கிரஸோட அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலகிறதா அவர் அறிவிச்சிருக்காரு. மொத்தத்தில் இந்த லெட்டர் காங்கிரஸ் கட்சியிலையும் குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணியிலையும் ஒரு பெரிய சலசலப்பையே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸ் தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறது சரியா தவறா? உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.